சின்ன வயசுல புளூட்டோவோட சேர்த்து சூரிய குடும்பத்தில் மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஆனா 2006க்கு அப்புறம் இந்த 9 கிரகங்களை 8ஆ மாத்தினாங்க. புளூட்டோவை கிரக பொசிஷன்ல இருந்து குறுங்கிரகமா மாத்தினாங்க, டார்க் பிளானட்டா மாத்தினாங்க. இந்த மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு தான் காரணம் சொன்னவங்களால நம்ப முடியுதா? அந்த கண்டுபிடிப்பு வேற யாரும் இல்ல, நம்ம புளூட்டோவோட தங்கச்சின்னு சொல்லப்படுற ஏரிஸ். இந்த குறுங்கிரகம் டார்க் பிளானட்டோட கண்டுபிடிப்பு தான் புளூட்டோட தலையெழுத்தே மாத்திச்சுன்னு சொல்லலாம். அதை மட்டும் கண்டுபிடிக்காம இருந்ததாங்கன்னா இப்போ வரைக்குமே நம்ம புளூட்டோவை சூரிய குடும்பத்தோட 9வது கிரகம் தான் சொல்லி நினைச்சிருப்போம். அப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போரே அதை தூண்டி விட்டுச்சுங்க. நிஜமா திஸ் இஸ் அன்சைன்ட், போரை தூண்டிய கிரகம். இப்போதைக்கு நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி கிரகமாக இருக்கிறது நெப்டியூன். நெப்டியூனுக்கு பின்னாடி கைப்பர் பெல்ட் அமைஞ்சிருக்கும். இந்த கைப்பர் பெல்ட்டுக்குள்ள தான் குட்டி குட்டி ஐசி பாடிஸ் அண்ட் நிறைய லாங் டேர்ம் காமெட்ஸ் அண்ட் மிக முக்கியமா டுவார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய குறுங்கிரகங்கள் அதுவுமே அமைக்கப்பட்டிருக்கும். இதை தாண்டியும் இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து, இந்த கைப்பர் பெல்ட்ல இருந்து வெளியில, அதாவது கண்ணா பின்னான்னு சும்மா தூக்கி எரியப்பட்ட நிறைய வித்தியாசமான பொருட்களுமே நெப்டியூனோட ஆர்பிட்டுக்கு அடுத்து தான் சுற்றி வள வந்துட்டு இருக்கேன். இதை டிஎன்ஓஸ்ன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ் நெப்டியூனியன் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சூரிய குடும்பம் உருவாகும் போது ஒவ்வொரு கிரகமா அந்த ஃபார்மேஷனுக்குள்ள வரும்ல, அப்போதைக்கு நெப்டியூன் ஃபார்ம் ஆகிற அந்த சமயத்தில் தன்னுடைய அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நெப்டியூன் அதோடைய அந்த சுற்றுப்பாதையை கிளியர் பண்ணியிருக்கு. அப்படி கிளியர் பண்ணும்போது தூக்கி எறியப்பட்ட நிறைய கிரகங்கள், குட்டி குட்டி விண்கற்கள் இப்போதைக்கு கண்ணா பின்னான்னு சூரிய குடும்பத்தை சுற்றி வள வந்துட்டு இருக்கேன். சூரிய குடும்பத்தோட சேம் பிளேன்ல இல்லாம வேற வேற வித்தியாசமான ஆங்கிள் இந்த மாதிரி அந்த தூக்கி எறியப்பட்ட கற்கள் இல்லைன்னா குறு கிரகங்கள் வள வந்துட்டு இருக்கும். மாதிரி டிஎன்ஓஸ்ல ஏதாவது வித்தியாசமான கிரகங்கள் நம்மளுக்கு தெரியாத அனாமலிஸ் இருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றதுக்காக மைக், சாட் அண்ட் டேவிட் இப்படின்னு சொல்லி 3 பேர் பாலமோர் அப்சர்வேட்டரில இருந்து இந்த டிஎன்ஓஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 2000ல இருந்து 2007-6 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ அப்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் 2003ல ஒரு வித்தியாசமான பொருளை அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பொருள் மூவ் ஆகுதா இல்லையாங்கிறத அவங்களால தெளிவாக சொல்ல முடியல. 2 வருஷத்துக்கு அப்புறம் சின்னதா ஒரு மூவ்மெண்ட் அவங்க நோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த புள்ளியில நடக்குது. ஒரு சின்ன புள்ளி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1/2 மில்லிமீட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா நகருது இருக்கு 2 வருஷத்துல. இந்த மாதிரி ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டை இவ்வளோ தூரத்துல இருந்து ஒரு பொருளால் செய்ய முடியுதுன்னா அது கண்டிப்பா நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரும் கிரகமாக தான் இருக்கணும். ஒரு வால் நட்சத்திரமா இல்லை எரிக்கலா இருந்துச்சுன்னா டக்குன்னு கடந்து போயிருக்கும். ஆனால் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, ரொம்ப தொலைவிலுமே இருக்கு, பிரகாசமான ஒரு வெளிச்சத்தையுமே வெளிப்படுத்துது. ஸோ பாசிபிளி அது கிரகமாக தான் இருக்கணும். நம்ம இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த 10வது கிரகம், அந்த சமயத்தில் புளூட்டோவுமே கிரக லிஸ்ட்ல இருந்துச்சு, அதனால இதுதான் 10வது கிரகமா இருக்குமோன்னு சொல்லி இதை பத்தின ரிசர்ச்ங்கிறத ரொம்ப தெளிவா பண்றாங்க. இதுக்கு UB313 அப்படிங்கிற ஒரு பேருமே கொடுக்குறாங்க. நல்ல பிரைட்டான பொருள் தெளிவா நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ பாசிபிளி கிரகமா தான் இருக்கும்னு சொல்லி அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணி அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இதை கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கை காத்துட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட புளூட்டோட சைஸ்ல இருக்கு. அப்போதைக்கு இருக்க அந்த கணக்கீட்டின்படி இது புளூட்டோட சைஸ்ல தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதை சுற்றி வரக்கூடிய அதோடைய நிலவை வச்சு கேல்குலேட் பண்ணி பார்த்தா அது புளூட்டோவை விட 27 மடங்கு அதிக நிறையோட இருந்திருக்கு, அதிக டென்ஸாக இருந்திருக்கு, அடர்த்தியாக இருந்திருக்கு. ஸோ புளூட்டோ சைஸ்ல அதோட 27 மடங்கு ஒரு அடர்த்தியான ஒரு கிரகம். நம்ம சூரிய குடும்பத்திலே புளூட்டோக்கு பக்கத்திலே இருக்க அந்த காரணத்தினால புளூட்டோவே நம்ம ஒரு கிரகம் 9வது கிரகமாக சொல்லும்போது இது ஏன் 10வது கிரகமாக சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ண மைக் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. அதை கேட்ட உடனே IAU இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அது எப்படிப்பா சாத்தியம், கண்டுபிடிக்கிற எல்லா அந்த பொருட்களையுமே நம்ம கிரகம் சொல்ல முடியுமா? இதே மாதிரி தான் 1840ஸ்ல நம்ம விண்கற்கள் பத்தி புரிதல் இருக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்த சீரிஸ், பாலஸ், யூனோ, வெஸ்டா இந்த மாதிரியான பெரிய பெரிய விண்கற்களை கிரகங்கள் லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தீங்கன்னா 11 கிரகங்கள் சூரிய குடும்பத்தில் இருக்க மாதிரி படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் விண்கற்கள் பற்றின புரிதல் வந்த உடனே ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விண்கற்கள் தான் இது அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாகவே ஆஸ்ட்ராய்ட்ஸாக மாற்றி விட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை இப்போதைக்கு ஏரிஸோட கண்டுபிடிப்புலையுமே திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஏரிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணப்பட்ட அதே பேப்பரில் ஹாமியான்னு சொல்லப்படுற இன்னொரு விண்கலையுமே கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏரிஸ் போல அது வட்டமாக இல்லாமல் ஒரு முட்டை மாதிரியான ஷேப்பில் இருந்திருக்கு. அண்ட் ஏரிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் குவேசார், செட்னா மாதிரியான வித்தியாசமான குட்டி குட்டி கிரகங்கள் ரவுண்டான ஷேப்லேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன். அப்போ ஏரிஸை நம்ம கிரகமாக அக்செப்ட் பண்ணும்போது அதே மாதிரி அதே இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட செட்னார், மேக்கே, குவேகார் இது எல்லாத்தையுமே நம்ம கிரகங்கள் லிஸ்ட்டில் சேர்த்து சூரிய குடும்பத்தை பெருங்குடும்பமாக மாற்றி விட்டுறலாம், இன்னும் நிறைய கிரகங்களை உள்ள சேர்த்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேச்சும் எழ ஆரம்பிச்சது. ஸோ இந்த கிரக லிஸ்ட்டில் சேர்க்கலாமா வேண்டாமுங்கிற ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தே நடக்க ஆரம்பிச்சது. மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. நீ சொல்றது கரெக்டா, நான் சொல்றது கரெக்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரக லிஸ்ட்டில் சேர்க்கணுமா வேணாமல் சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் IAU ஒரு புது செட் ஆஃப் ரூல்ஸ், பிளானட்ஸ்க்கு இப்படி ரூல்ஸ் இருந்தால் மட்டும் தான் அந்த கிரகமாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 பாயிண்டை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. மொதல் பாயிண்ட் ஆப்வியஸாக அது சூரியனை சுற்றி வள வரணும். 2வது பாயிண்ட் அதோடைய இந்த கிராவிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து அதோடைய ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பை எடுக்கணும், அதாவது பார்க்க ரவுண்டாக இருக்கணும், கிரகம் போல ரவுண்டாக தான் ஓகே. 3வது பாயிண்ட் தான் முக்கியமானது, அது தன்னுடைய சுற்றுப்பாதையை கிளியர் பண்ணியிருக்கணும்.
அதாவது தன்னுடைய சுற்றுப்பாதையில் இதோடைய அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதில் மற்ற எதுவுமே இடைஞ்சலாக வந்துடக்கூடாது. ஹேஸ் கிளியர் த நெய்பர்ஹுட் அரவுண்ட் இட்ஸ் ஆர்பிட் அப்படிங்கிற அந்த 3வது பாயிண்ட்டில் தான் ப்ளூட்டோ ஃபெயில் ஆகிடுது. அந்த பாயிண்ட் நம்ம ஏரிஸ்க்கும் அப்ளை ஆக செய்யுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிரான்ஸ் நெப்டியூனியன் ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் தான் ப்ளூட்டோ, செட்னா, ஏரிஸ் மாதிரியான அந்த கிரகங்களும் வளம் வந்துட்டு இருக்கு. இந்த 3 பாயிண்ட்ஸுமே கிளியர் பண்ணக்கூடிய அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை கிரகங்கள்னு சொல்லி வரையறுத்தாங்க. அப்படி பார்த்தா நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கிரகங்கள் தான் இருக்குது. இப்படி 3 பாயிண்ட்டுமே பூர்த்தி செய்ய முடியாத அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை அடுத்த கேட்டகரிக்கு புஷ் பண்ணாங்க. டுவார்ஃப் பிளானட்ஸ், குறுங்கிரகங்கள். அண்ட் ஆல்ரெடி பிளானட்டாக இருந்த நம்ம ப்ளூட்டோ 3வது பாயிண்ட்டை ஃபெயிலியர் ஆகி இப்போதைக்கு டுவார்ஃப் பிளானட்டாக குறுங்கிரகமாக மாற்றப்பட்டது. அண்ட் புது ஒரு கேட்டகரியே ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். செட்னா, ஏரிஸ், மேக்கே, ப்ளூட்டோ மாதிரியான அந்த கிரகங்கள் உள்ளே வந்து சேர்ந்தது. அண்ட் புது அடிஷனாக நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் சீரிஸ், ரியூனோ, வெஸ்டா, பேலஸ்ன்னு சொல்லி இதில் சீரிஸுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலிமா ரவுண்டாக உருவாக்கி வச்சிருக்குமா. அதோட இந்த பாதையை கிளியர் பண்ணல, பட் ரவுண்டாக இருக்க அந்த காரணத்தினால அதையும் தூக்கி இந்த குறுங்கிரகத்தில் போடு அப்படின்னு சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணாங்க. எல்லாருடைய கண்ணுக்கும் கிரக லிஸ்ட்லேருந்து டிமோட்டான ப்ளூட்டோ மட்டும் தான் தெரியுது. ஆனால் விண்கல்லாக இருந்து குறுங்கிரகம் ப்ரொமோட்டான சீரிஸ் தெரில பார்த்தீங்களா. ஸோ சீரிஸ் இப்போதைக்கு ஒரு குறுங்கிரகம், அதுவும் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு பின்னாடி மார்ஸுக்கு பின்னாடி இருக்குங்க, பக்கத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் ப்ளூட்டோக்கு மட்டும் வாயிருந்தா கண்டிப்பாக ஈரிஸை கரைச்சி கொட்டியிருக்கோன்னு. பட் ஈரிஸ் சேஞ்ச் த கேம். இதனால் நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்குள்ளேயே சண்டையும் வர ஆரம்பிச்சிருச்சான். நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது, இப்படி ரிமோட்லாம் பண்ணக்கூடாது, ப்ரொமோட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஐயங்கிறது அன்றைக்கி நீயா நான் ஸ்டேஜ் மாதிரி மாறிடுச்சு. மாறி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கடைசியில் ஓட்டெடுப்பின் மூலியமாக தான் இந்த பக்கம் ப்ரொமோஷன் அந்த பாயிண்ட்ஸுங்கிறதே கொடுக்கப்பட்டு கடைசியில் ப்ளூட்டோவை ரிமோட் பண்ணாங்க. இப்படி அஸ்ட்ரானமஸ்குள்ளேயே ஒரு சண்டையை ஏற்படுத்தின அந்த கிரகமாக இருக்க அந்த காரணத்தினால தான் இதுக்கு ஈரிஸுங்கிற ஒரு பேர் கொடுத்தாங்க. அந்த பேர் வரதுக்குமே ஒரு நல்ல அழகான காரணம் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக கிரேக்க மித்தாலஜியில் ஈரிஸ்ன்னு சொல்லப்போகிற ஒரு சகுனி சுற்றிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவானா, அழகான பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கையில் ஒரு தங்க ஆப்பில் அவங்க நடுவில் போட்டு உங்களை யாரை அழகுன்னு சொல்லி அடிச்சு காமிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சண்டையை முடிட்டு போயிடுவானாம். அந்த சண்டையின் காரணமாக தான் இந்த கிரேக்கத்தில் ட்ரோஜன் வார்ங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுல, அதுவே ஆரம்பிச்சது. ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படுத்தினதுக்கு காரணமே இந்த ஈரிஸ் உண்டாக்கின கழகம் தான். அதே மாதிரி ஒரு சண்டை அஸ்ட்ரானமஸ் மத்தியிலையும் உருவாகியிருக்கு. அதனால் அந்த சண்டையை உருவாக்கின இந்த கிரகத்துக்கு, இந்த குறுங்கிரகத்துக்கு ஈரிஸ்ங்கிற பேரை கொடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு அழகான கான்ட்ரவர்ஷியல் கனெக்ஷனுமே உள்ளே இருக்கதாங்க செய்யுது. ஸோ பேரில் ஆரம்பித்து கண்டுபிடிப்பு வரை எல்லாமே ஒரு விதமான சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட கிரகமாக தான் இப்போதைக்கு ஈரிஸ் பார்க்கப்படுது. ஸோ ஈரிஸ் என்ன மாதிரியான ஒரு குறுங்கிரகங்கிறத பார்த்துருவோமா. மற்ற கிரகங்கள் போல் ஒரு வட்டமான ஆர்பிட்டில் சுத்தாமல் ஈரிஸ் ஒரு நீள்வட்டமான ஆர்பிட்டில் சுற்றி வருது. அதோடைய பெரிலியன், அதாவது க்ளோசஸ்ட் டு சன்னுங்கிறது 38 அஸ்ட்ரானமிக்கல் யூனியன், அதாவது நம்ம சூரியனுக்கும் பூமிக்கு இடப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸை காட்டிலும் 38 மடங்கு அதிகம் அதோடைய க்ளோசஸ்ட் அப்ரோச் சன்னுக்கு. அதோடைய அஃபீலியன் ஃபாதர்ஸ் பாயிண்ட்டுங்கிறது 97 அஸ்ட்ரானமிக்கல் யூனியன், அவ்வளோ தூரம். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு நீள்வட்ட பாதையில் நம்ம சூரியனை சுற்றி வர்றதுக்கே 550 வருஷங்கள் எடுத்துக்கும். அதோடைய ஒரு வருஷம், நமக்கு ஒரு வருஷங்கிறது அதுக்கு 550 வருஷங்கள். அண்ட் ஆல்சோ அது நம்ம சூரிய குடும்பத்துக்கு ஒரு இன்க்ளைண்டான ஆங்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டே, அது சுற்றுப்பாதையவே அமைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 44 டிகிரி. ஸோ சம்டைம் அது நம்ம சூரிய குடும்பத்தை கீழே எடுத்து பார்க்கும் அண்ட் சம்டைம் மேலே எடுத்து பார்க்கும். புரியுதா? தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 26 மணி நேரங்கள் எடுத்துக்கும். ஸோ அதோடைய ஒரு நாளுங்கிறது 26 மணி நேரம் கணக்கு. இதோடைய எக்ஸாக்ட் டயாமீட்டர் 2326 கிலோமீட்டர். ஸோ ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கும் போது இது ப்ளூட்டோவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல நினச்சாங்க. ஆனால் 2010 வருஷம் இந்த கிரகம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை கடந்து போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை வச்சு இதோடைய ப்ரிசைஸ் சைஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதை ஸ்டெல்லார் ஆக்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த வகையில் இது 2326 கிலோமீட்டர் சைஸ் அதோடைய விட்டம்ங்கிறது. கிட்டத்தட்ட ப்ளூட்டோட கம்பேர் பண்ணும்போது 50 கிலோமீட்டர் குட்டி. ஸோ ஆரம்பத்தில் ப்ளூட்டோட பெருசாக இருக்கும்னு நினச்சோம். பட் இது லைட்டாக குட்டி, லைட்டாக தான், பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் டேரக்டாக பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ். பட் அதோடைய எடைங்கிறது அதிகம். ப்ளூட்டோவோட கம்பேர் பண்ணி பார்த்தா 27 மடங்கு அதிக டென்ஸ், அதிக அடர்த்தி கொண்டிருக்கு. ப்ளூட்டோவை விட ஏரிஸ் வெயிட் அதிகம். அண்ட் இந்த வெயிட்டை அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு அந்த கிரகத்தோட நிலவு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், இந்த கிரகத்துக்கு ஒரே ஒரு நிலவு இருக்குது, டிஸ்னோமியா. இந்த நிலவு ப்ளூட்டோவான நிலவு சேரான காத்திலும் பாதி அளவில் தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அந்த குறுங்கிரகங்கள்லேயே இதுக்கு தான் 2வது பெரிய நிலவு இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்ட் சைஸுங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இது அந்த கிரகத்துலேருந்து 37,000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளம் வருது. ஆல்மோஸ்ட் 16 நாட்கள் எடுத்துக்கும் அந்த மொத்த கிரகத்தையுமே இந்த நிலவு சுற்றி வளம் வரதுக்கு. இந்த நிலவை பற்றி இதுக்கு மேலே நமக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஏன்னா உண்மையில் அந்த நிலவை நம்ம கண்ணுக்கு தெரியல தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு கரித்துண்டை, ஒரு கோலை நீங்கள் வானத்தில் வச்சா என்ன மாதிரி கருப்பாக தெரியுமோ அந்த மாதிரி இந்த நிலவு ரொம்ப கருப்பாக இருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த நிலவை பற்றின அந்த மொத்த டெஃபினிஷனுமே நமக்கு ஸ்ட்ராங்காக பின் பாயிண்டாக சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கிரகத்துக்கு ஒரே நிலவு இருக்குது. நிலவு கருப்பாக இருக்கும்போது அந்த கிரகமும் கருப்பாக தானே இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அங்கே தான் ட்விஸ்ட்டு. நம்ம சூரிய குடும்பத்திலே ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்டான ஒரு கிரகமாக அது மாதிரி இருக்குது. ஸ்டெல்லார் பாடிஸ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிரகாசத்தின் வெளிச்சத்தை ஆல்பிடோ வச்சு கணக்கிடுவாங்க. ஆல்பிடோ 0னா கட்டங்கரியாக கருப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஆல்பிடோ 1னா மிக பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது வரக்கூடிய எல்லா வெளிச்சத்தையுமே அது ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த வகையில் இந்த கிரகத்தோட ஆல்பிடோ 0.99, அதாவது கிட்டத்தட்ட 99% சூரிய வெளிச்சத்தை அது பெர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் இந்த கிரகத்தோட மேல்பரப்பு முழுக்கவே ஐஸாக தான் இருக்குது. ஆனால் இந்த கிரகத்தோட அடர்த்திங்கிறது ப்ளூட்டோவோட அதிகமாக இருக்குது. ப்ளூட்டோவோட அந்த காம்போசிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஐஸும் கொஞ்சமான ராக் ஸ்ட்ரக்சரும் தான் இருக்கும். ஸோ அதை விட ஈரிஸ் அடர்த்தி அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால பாசிபிளி இதோடைய உள்புறம், அதாவது ராக் ஸ்ட்ரக்சர்ங்கிறது ப்ளூட்டோவோட அதிகமாக இருக்கணும். சிம்பிளாக ஒரு பாறாங்கல்ல சுற்றி ஐஸ் பில்ட் ஆன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு காம்போசிஷனில் தான் இந்த ஈரிஸ் இருக்க மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அதுதான் இந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு வெயிட்டை அடர்த்தி கொடுக்குது. அண்ட் இந்த ஐஸ் ஸ்ட்ரக்சரில் அதிகமாக அவங்க மீத்தேன் அண்ட் பாசிபிளி நைட்ரஜன் இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. அதிக டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்கிறத இவங்களால அந்த சர்ஃபேஸ்லேயே உணர முடியுது. -200 to 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோட சர்ஃபேஸில் இருக்கலாமாங்க. அவ்வளோ குளிரான ஒரு கிரகம். பட் இருந்தாலும் இந்த கிரகத்தில் அட்மாஸ்ஃபியருங்கிறத அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்ப தின்னான மீத்தேன் அண்ட் நைட்ரஜனால் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த அட்மாஸ்ஃபியர் தான் இது இந்த ஆல்பிடோக்கும் காரணம் சொன்னாங்களா நம்ப முடியுதா? இந்த கிரகத்தோட அட்மாஸ்ஃபியர் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் சூரியன் தான். இந்த கிரகம் சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது அதோடைய மேல் பரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ் உருகி மீத்தேன் அண்ட் நைட்ரஜன் வெளியிடப்படும். அது இந்த கிரகத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளிமண்டலத்தை, ஒரு மெல்லிய வளிமண்டலத்தில் உருவாகுது. அதுவே சூரியனை தாண்டி 96 அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் தள்ளி போகிற சமயத்தில் ரொம்ப குளிரான ஒரு போர்ஷனுக்கு போகல. அப்போதைக்கு இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ் மீத்தேன் அண்ட் நைட்ரஜன் உருகி திரும்பவும் ஐஸா மாதிரி அதோடைய மேல்புறத்திலே சர்ஃபேஸில் வந்து விழுந்துருமா. சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது ஆவியாகுது, தூரமாக போகும்போது அதுவே உருகி ஐஸா மேல்புறத்தில் வந்து விழுந்துருது. கிட்டத்தட்ட அது ஐஸை ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான். ஸோ சர்ஃபேஸோட மேற்புறத்தில் எப்போதும் ஃப்ரெஷ்ஷான ஐஸ் இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாகவே இந்த சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸை அட்மாஸ்ஃபியர் சைக்கிள்னு சொல்கிறாங்க. வெதர் சைக்கிளுங்கிற மாதிரி அட்மாஸ்ஃபியர் சைக்கிள். ஸோ வித்தியாசமான விகாரமான ஒரு கிரகம் தான். உள்ளே போனீங்கன்னா உரைச்சி செது போயிடுவீங்க, குளிர் அதிகம். பட் உள்ளேயே லைட்டாக அட்மாஸ்ஃபியரே மழையாக புரியுது பார்த்தீங்களா? கொஞ்சம் கேட்கவே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இதை தாண்டி இந்த கிரகத்தை பற்றி நம்மளுக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஈவென்ட் ஹாரிசன் அப்போ நம்ம ப்ளூட்டோ ஃபோட்டோ எடுத்தோம்ல, அப்போதைக்கு இந்த ஈரிஸ் ஏன் ஃபோட்டோ எடுக்கல நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈரிஸ் இந்த பொசிஷன் வேறு, ப்ளூட்டோ இந்த பொசிஷன் வேறு. ஈரிஸ் ப்ளூட்டோவை காட்டிலும் தூரமாக இருக்க அந்த காரணத்தினால இப்போ இருக்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஈரிஸை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 30-35 வருஷங்களாகும் ஈரிஸை போய் நம்ம அடையிறதுக்கே. அவ்வளோ தொலைவில் இருக்குது. ஸோ ஈரிஸை பற்றி இவ்வளோ தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன். பட் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையலன்னு சொல்கிற மாதிரி இது கிரகம் கிடையாது, குறுங்கிரகம் தான். பட் அஸ்ட்ரானமிக்கல் கம்யூனிட்டியில் அது ஏற்படுத்தின அதிர்வலை ரொம்பவே பெருசு. ஆனால் ஈரிஸ் வந்ததுனால ப்ளூட்டோக்கான மவுசு குறைஞ்சிருச்சு. திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.